எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. According to the days of thy coming out of the land of Egypt, will I shew unto him marvelous things. Micah 7:15. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் God Goes மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடான கோடி சோத்திரம் சோத்திரம். சத்திய ஆவியான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து அநேக மக்களுக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக வைப்பாராக. ஆமென். பசி ருசி என்ற தலைப்பில் இச்செய்தியை ருசித்து கேட்போம். முதலாவது பசி என்ற காரியத்தை குறித்து கேட்போம். உயிரினங்களில் எல்லா உயிரினங்களுக்கும் பசி என்பது பொதுவானதாகும். இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் பசி என்ற காரியம் இல்லாமல் இருந்திருந்தால் 195% குற்றங்கள் நடந்திருக்காது. பசி என்பது இல்லாமல் இருந்திருந்தால் இந்த உலகமே இயங்கியிருக்காது. சரீர மனிதனுக்கு அறுசுவை உணவு தேவைப்படுகிறதை போல உள்ளான ஆத்துமா மனிதனுக்கு வேத வசனமாகிய பால் தேன் அப்பம் தேவைப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் எதற்காக வாழ்கிறோம் என்றால் ஆத்துமா மனிதன் ஈடேற, அதாவது நரக ஆக்கினைக்கு தப்பித்து மரித்த பின் இளைப்பாறுதலுக்குள் செல்ல வேண்டும் என்பதற்காகவே வாழ்கிறோம். பவுல் எப்படி எழுதுகிறார் என்றால் எபிரேயர் 10:39 நாமோ கெட்டுப்போக பின் வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கின்றோம். இந்த வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஆத்துமா வசனத்தின்படி ஈடேறி, அதாவது வசனத்தின்படி தேறி இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. ஆகவே பிறந்த குழந்தை ஆரம்பத்தில் தாய்ப்பாலை பருகும். 6 மாதம் சென்ற பிறகு தாய்ப்பால் மறந்து எளிய ஆகாரத்தை தாயானவள் ஊட்டுவாள். அதை அடுத்து அந்த குழந்தை தன் கையால் எல்லாவித திட ஆகாரத்தை சாப்பிடும். அதனால் அக்குழந்தை சரீர வளர்ச்சி ஆரோக்கியமாய் திடகார்த்தமாய் காணப்படும். சரீர மனிதனுக்கு
கண், காது, மூக்கு, கை, கால் எப்படி இருக்கிறதோ அதே போன்றுதான் உள்ளான ஆத்துமா மனிதனுக்கும் காணப்படும். சரீர மனிதனுக்கு பசி எடுத்தால் திட உணவு, ஆனால் ஆத்துமா மனிதனுக்கு வேத வசனமே மெய்யான உணவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக மத்தேயு 28:19 வசனத்தின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற மனிதன் புதிதாய் பிறந்த குழந்தையாவான். இக்குழந்தை கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கு ஞானப்பால் தேவை. அப்ப ஆவிக்குரிய மனிதனின் முதல் கட்ட வளர்ச்சியில் ஞானப்பாலாகிய வசனத்தை பருக வேண்டும். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த வசனத்தின்படி ஒரு மனிதன் ஆவிக்குரிய ஆரம்ப நிலையில் களங்கமில்லாத, அதாவது கலப்படமில்லாத ஞானப்பாலாகிய வசனத்தை பருக வேண்டும். தனிப்பாலுக்கும் தண்ணீர் கலந்த பாலுக்கும் வித்தியாசம் உண்டு. எப்படி என்றால், தனிப்பால் என்பது இயேசுவின் இருதயத்தில் இருந்து சுரந்து வந்த வசனமாகும். தண்ணீர் கலக்கப்பட்ட பால் என்பது கள்ள உபதேசமாகும். பாலுக்கு நண்பன் இனிப்பாகிய சர்க்கரை, அதே பாலுக்கு எதிரி உப்பு. உப்பு கலந்தால் பால் கெட்டு திரிந்து விடுவதை போல கள்ள உபதேசம் அப்படியே ஆகும். 1. கள்ள உபதேசத்தினால் ஆத்துமா தீட்டுப்படும். 2. கள்ள தீர்க்க தரிசனத்தினால் ஆவி தீட்டுப்படும். 3. கள்ள அற்புதத்தினால் சரீரம் தீட்டுப்படும். கள்ளத்தனமான செய்திக்கு தப்பித்துக்கொள்ள ஒரே வழி என்னவென்றால், உங்கள் கையில் இருக்கும் பரிசுத்த வேத புஸ்தகத்தை திறந்து படித்து ஆராய்ந்து பார்ப்பதே நல்லதாகும். வசனமாகிய பால் திரிந்து போகாமல் எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து வசனமாகிய தேனை குறித்து கேட்போம். இது ஆவிக்குரிய மனிதனின் 2ஆம் கட்ட வளர்ச்சியாகும். ஏசாயா 7:15 குழந்தையான இயேசு கிறிஸ்து வளர்வதற்கு இயேசு வெண்ணெயும் தேனையும் சாப்பிட்டார். ஆகவே இயேசுவே வளர்வதற்கு தேன் தேவைப்பட்டதை போல இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளர்வதற்கு தேனாகிய வசனம் தேவை. ஏசாயா 28:9 அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. இந்த வசனத்தின்படி பாலை பருகும் குழந்தைக்கு போதிக்கவோ உபதேசிக்கவோ முடியாது. அக்குழந்தை வளர்ந்து வாலிபனாகும்போது உபதேசித்து போதிக்கும்போது அந்த போதகத்தை கேட்டு உணர்வடையும். பாலை மறைந்து வாலிபன் வசனமாகிய தேனை சாப்பிட வேண்டும். சத்திய வசனத்தை தேனுக்கு ஒப்பிடப்படுகிறது. சங்கீதம் 19:10 அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் தேனிலும் தேன் கூற்றிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளவைகளாய் இருக்கின்றன. கர்த்தருடைய வார்த்தையானது தெளித்தேனிலும் மிகுந்த மதுரமாய் ருசிக்கும். தேன் எங்கே எப்படி உருவாகிறது என்றால் கவனியுங்கள். தேனீக்கள் பூக்களிலே எடுப்பது தேன் கிடையாது, அது மது. அந்த மதுவை தேனீக்கள்
தனது உறிஞ்சி குழல் மூலமாய் உறிஞ்சி குடிக்கும். தேனியின் உடலில் அந்த மது சென்ற பின் வேதியியல் மாற்றம் அடையும். அதன் பிறகுதான் தேனாக மாறும். தனக்குள் உண்டான தேனை தனது கூட்டில் உமிழ்ந்து சேர்த்து வைக்கும். இப்போது கவனிக்க வேண்டியது என்னவென்றால், மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட இந்த வார்த்தைகள் ஆவிக்குரிய மனிதனுக்குள், அதாவது ஆத்துமாவாகிய மனிதனுக்குள் இந்த தேனாகிய ஆகாரம் செல்ல 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 ஆத்துமா மனிதன் பலன் அடைவதை நீங்களே உணர்ந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 14:29 யோனத்தான் யுத்த நேரத்தில் பசியாய் இருந்தபோது தேனை சாப்பிட்டதால் அவன் கண்கள் தெளிவாய் இருந்ததை யுத்த வீரர்களுக்கு காண்பித்தான். ஆகவே வசனமாகிய தேனை பருகும்போது ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய ஜீவிதம் பிரகாசமாய் காணப்படும். தேன் எப்படி மதுரமாய் சுவையாய் இருக்கிறதோ, வசனமாகிய தேன் ஆத்துவ மனிதனுக்குள் செல்லும்போது நீங்கள் மற்ற மனிதர்களுக்கும் தேவனுக்கும் மதுரமாயிருப்பீர்கள். அடுத்து அப்பத்தை குறித்து சற்று கேட்போம். ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சியில் 3ஆம் கட்ட நிலையை எட்டும்போது ஜீவ அப்பமாகிய இயேசுவின் வார்த்தையை புசிக்க வேண்டும். தேன், பால் இரண்டும் திரவநிலை உணவு. அப்பம் திடநிலை உணவாகும். திடநிலை உணவை உட்கொள்ளும் போது திடகார்த்தம் பலன் உண்டாகும். யோவான் 6:51 நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக வெளிப்பட்டார். இந்த அப்பத்தை நாள்தோறும் புசிக்கிறவன் நரக ஆக்கினைக்கு தப்பித்து ஜீவனுக்குள் பிரவேசித்து யுக யுக காலமாக வாழ முடியும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் விலக்கப்பட்ட கனியை பறித்து புசித்ததால் அந்த கனியின் சாரம், அதாவது சத்து பொருள், அவர்கள் இரத்தத்தில் கலக்க கலக்க அவர்களின் ஒளியாகிய மகிமையின் பிரகாசம் எடுபட்டு போய்விட்டது. நிர்வாணியாய் போனார்கள். பிதாவின் குடும்பத்தை விட்டு விலக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஜீவ அப்பமாகிய இயேசுவின் வார்த்தையை உட்கொள்ளும் போது அந்த அப்பத்தின் சாரம், அதாவது சத்துப்பொருள் மனிதனுக்குள் இறங்கி கிரியை செய்யும் போது தன் ஜீவிதத்தில் வார்த்தையின் பிரகாசம் வெளிப்படும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, மாதத்தில் 1 நாள் மட்டுமே ஆலயத்தில் திருவிருந்து எடுக்கின்றோம் அல்லவா? ஆனால் வேதத்தின்படி நாள்தோறும் திருவிருந்து எடுக்க வேண்டும். எப்படி என்றால், நாள்தோறும் வேத வசனமாகிய அப்பத்தை புசித்து, அதாவது வாசித்து, நாள்தோறும் இயேசுவின் வார்த்தையாகிய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதே அன்றாட திருவிருந்தாகும். இந்த அனுபவத்தில் ஆவிக்குரிய மனிதன் இருக்க வேண்டும். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேத வசனத்தின்படி படிக்கின்றவன் பாக்கியவான் அல்ல, அதை தியானிக்கிறவனே பாக்கியவான். சரி, ஓகே. தியானம் என்றால் என்ன? ஒரு வசனத்தோடு
இன்னொரு வசனத்தை இணைத்து அதை நினைத்து கொண்டு இருப்பதே தியானம். தியானத்தின் விளைவுதான் வெளிப்பாடு. வெளிப்பாடுதான் அக்கினி. இந்த அக்கினி தான் எலும்புகளுக்குள் சென்று அடைபட்டு இருக்கும். கர்த்தர் வரும்போது இந்த அக்கினியானப்பட்டது ஆவி ஆத்துமாவை கிளப்பும், மேலே எழும்பி வரச் செய்யும். ஆகவே வசனத்தை படிப்பது மாத்திரையை விழுங்குவதற்கு சமம். அப்பத்தை வாயிலே போட்டு மெல்ல வேண்டும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாய் மெல்லும் போதுதான் ருசிக்கும். அந்த அசைப்படுவது, அதாவது நல்ல மென்று அந்த சாரத்தை இறக்கும் போதுதான் நல்ல டைஜீன் ஆகும். ஆகவே வேத வசனத்தை, அப்பத்தை தியானித்து நாம் இருதயத்துக்குள்ளாக செலுத்தும் போது, வைக்கும்போது ஆத்துமா மனிதன் மிகவும் பலசாலியாய் மாற முடியும். சரீரத்தை பலப்படுத்துவது நல்லதுதான். ஏனென்றால் சுவர் நன்றாக இருந்தால் சுவரை வைத்துத்தான் சித்திரம் தீட்ட முடியும். ஆகவே சரீரத்தை பலப்படுத்துவது நல்லதுதான். ஆனால் அதைவிட ஆத்துமா வசனத்தினாலே நிரம்பப்பட்டு பராக்கிரமசாலியாய் இருந்தால், கர்த்தர் வருகும்போது ஆண்டவர் எப்படி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தாரோ, அதே போல ஆத்துமா மரணமே உன் கூடெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று உயிர்த்து எழுவதற்கு ஏதுவாய் இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வசனத்தை படித்து அதை தியானம் பண்ணுங்கள். ஆமென். தலைப்புக்கு ஏற்றவாறு இதோ ஒரு சிறு கவிதை. பாலின் நிறம் வெண்மை, வேதத்தின் நிறமோ தூய்மை, இயேசுவின் உள்ளமோ தாய்மை. தேனின் சுவை இனிப்பு, வார்த்தையின் சுவையோ தித்திப்பு, உதிராத பூ தேவனின் அன்பு. வார்த்தையான அப்பம் ஆத்துமாவுக்கு இன்பம், தியானித்தாலே பறந்து போகும் துன்பம். அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நல்ல தகப்பன் நீர்தானையா, நல்ல மேய்ப்பன் நீர்தானையா. உம்மை என்று எனக்கு யாரும் இல்ல, உம்மை என்று எனக்கு யாரும் இல்ல. நல்ல தகப்பன் நீர்தானையா, நல்ல மேய்ப்பன் நீர்தானையா. உம்மை என்று எனக்கு யாரும் இல்ல, உம்மை என்று எனக்கு யாரும் இல்ல. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நான் போகும் பயணம் தூரம் தூரம், என்னை தேற்றிட ஒருவரும் எனக்கில்லப்பா. நான் போகும் பயணம் தூரம் தூரம், என்னை தேற்றிட ஒருவரும் எனக்கில்லப்பா. நம்ம எங்கி விடோ நேரத்தில, நம்ம எங்கி விடோ நேரத்தில, உங்க கோலும் தடியும் தேற்றுதப்பா, உங்க கோலும் தடியும் தேற்றுதப்பா, உன் கோலும் தடியும் தேற்றுதப்பா, உன் கோலும் தடியும் தேற்றுதப்பா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. பூமியில வாழ்ந்தாலும் நீர்தானையா, பரலோக நான் சென்றாலும் நீர்தானையா. பூமியில வாழ்ந்தாலும் நீர்தானையா, பரலோக நான் சென்றாலும் நீர்தானையா. துவக்கமும் முடிவும் நீர்தானையா, என் துவக்கமும் முடிவும் நீர்தானையா. கண்ணின் மணி போல் காத்திடுவீர், என்னை கண்ணின் மணி போல் காத்திடுவீர், கண்ணின் மணி போல் காத்திடுவீர், என்னை கண்ணின் மணி போல் காத்திடுவீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. என் ஜீவனை பார்க்கிலும் உன் கிருப, என் வாழ்நாள் முழுவதும் அது போதுமே. என் ஜீவனை பார்க்கிலும் உன் கிருப, என் வாழ்நாள் முழுவதும் அது போதுமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.